கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 43 அதிகாரம் 18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியாய் ஒரு அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? அவர் புதிய காரியத்தை செய்ய போகிறாராம். ஒரு புதிய துவக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது. ஒரு புதிய மாற்றம் உண்டாக போகிறது. புதிய காரியங்கள் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்காக திறக்க வேண்டும் என்று எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு புது துவக்கம் உண்டாக போகிறது. புது வழிகளை ஆண்டவர் திறக்க போகிறார். ஆம் தேவ ஜனமே, நிச்சயமாய் அவர் சொன்னால் செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டார். இன்றைக்கு சொல்லுகிற தேவன் நிச்சயம் செய்து முடிக்க போகிறார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல் இருக்க வேண்டும். தேவ ஜனமே, இந்த 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அப்படி என்றால் அவர் நம்மை நடத்தினதை மறந்து விடவா என்றால் இல்லை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். உண்மைதான். இதுவரை ஆண்டவர் என்னை நடத்தினாரே, இனியும் நடத்த போதுமானவர் என்று நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்னை அப்படி நடத்தினாரே என்று பழைய பாடல்களை பாடிக்கொண்டு அல்ல, வருகிற நாட்களில் இன்னும் ஆண்டவர் என்னை நடத்துவார், இன்னும் ஆசிர்வதிப்பார், இன்னும் எனக்கு நன்மை செய்வார், இன்னும் நான் நினைத்து பார்க்காத அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசி புதிய காரியத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னால் நிச்சயம் செய்வார். புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்றால் அவர் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார் என்பதுதான் உண்மை. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதில் தாமதம் வருகிறது என்றால் தவறு அவரிடத்தில் அல்ல, நம்மிடத்தில் தான். ஆகவே இந்த நாளில் முந்தினவைகளை நினைத்து கொண்டிருப்பதை விட்டு விடுங்கள். ஐயோ, நான் இப்படி தவறி விட்டேனே, நான் அப்படி செய்து விட்டேனே, இந்த பாவத்தை எல்லாம் செய்து விட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, இனி இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் உமக்காக வாழ வேண்டும், இனியாவது நான் உமக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று தீர்மானம் எடுங்கள். ஒரு சிலர் இருக்கிறார்கள், முன்பெல்லாம் நான் இப்படி ஜெபிப்பேன், இப்படி ஆராதிப்பேன், இப்படி வேதத்தை வாசிப்பேன், இப்பொழுது அந்த அளவிற்கு இல்லை, அப்பொழுது இருந்தது போல இப்பொழுது இருந்தால் நான் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிப்பேன் என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தீர்கள், உண்மைதான். ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலையின் நிமித்தமாக அல்லது ஒரு சில தவறுகளின் நிமித்தமாக நீங்கள் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிப்பதை விட்டு மங்கின நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவனை தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டுமாய் நான் உன்னை துளிர்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற காரியங்களில், அல்லது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு புதிய துவக்கம் உண்டாக போகிறது. புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் முந்தினவைகளை யோசிப்பதை விட்டுவிட்டு இனி நான் என்ன செய்ய வேண்டும், என் ஆண்டவருக்காய் நான் எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும், இருக்கிற கொஞ்ச நாட்களை நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தே தீர வேண்டும் என்று இனி வருகிற காலங்களை குறித்து திட்டமிடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கட்டும், மீதம் இருக்கிற நாட்களாவது நான் உமக்காக வாழ வேண்டும் என்று அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். அவற்றில் புதிய காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.